Hi guys, இந்த கேம் ஸ்டார்ட் பண்ண முதல் நான் மேன் யுனைடெட் 2 வின் பண்ணுவாங்கன்னு ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தேன். பட் ரிசல்ட் ஹால் 2 மேன் யுனைடெட் 0. ஸோ என்னோட ப்ரிடிக்ஷன் கம்ப்ளீட்லி ராங்காக போச்சு. பட் நான் கேமுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஹால் ப்ரெஷர் கொடுத்து ஃபர்ஸ்ட் கோல் அடித்தா மேன் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுதான் எக்ஸாக்ட்லி நடந்துருச்சு. ஸோ வாங்க இந்த வீடியோவில் டாக்டிக் பிரேக் டவுன் பண்ணலாம். மேன் யூ எப்படி கேம் லூஸ் பண்ணினாங்கன்னு. ஃபர்ஸ்ட் ஹால் எப்படி ப்ளே பண்ணினாங்கன்னு பார்க்கலாம். ஹால் ஸ்டார்டிங்கில் இருந்தே யுனைடெட்டுக்கு ப்ரெஷர் கொடுத்தாங்க. யுனைடெட் டிஃபெண்டர்ஸ் போர்டில் இருந்தால் ஹால் பிளேஸ் குவிக்லி க்ளோஸ் டவுன் பண்ணினாங்க. ஆனால் யுனைடெட்டுக்கு ஈஸியாக பில்டப் பண்ண முடியலை. எஸ்பெஷலி மிட்ஃபீல்டில் யுனைடெட் பிளேயர்ஸுக்கு டைம் அண்ட் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இதுதான் ஹாலோட மெயின் பிளான். யுனைடெட் மிஸ்டேக் பண்ணின உடனே போலை வின் பண்ணி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறது. குவெஷன் என்னென்னா 72% போல் இருந்தும் யுனைடெட் கோல் ஸ்கோர் பண்ண முடியலை. இப்போது மேன் யுனைடெட்டை பார்க்கலாம். யுனைடெட் கிட்ட 72% பொசிஷன் இருந்துச்சு. ஆனால் பொசிஷன் இருந்தாலும் டேஞ்சரஸ் சான்ஸ் கிரியேட் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஹால் டீப்பாக டிஃபெண்ட் பண்ணும்போது யுனைடெட் சைட் பாஸ் பண்ணினாங்க. பட் ஹாலோட டிஃபென்சிவ் ஷேப்பை பிரேக் பண்ண முடியலை. ஃபைனல் தேர்ட்டில் மூவ்மெண்ட் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. ஆனால் யுனைடெட் கிட்ட போல் இருந்தாலும் அது ரியல் கண்ட்ரோல் இல்லை. பட் யுனைடெடோட பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இது மட்டும் இல்லை, செட் பீஸ்லையும் அவங்க ரொம்ப வீக்காக இருந்தாங்க. ஹால் சிட்டியோட 2 கோலும் செட் பீஸில் இருந்து தான் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் கோல் அஜாய் ஃப்ரீயா ஸ்பேஸில் இருந்து கோல் அடித்தார். செகண்ட் கோல் ஃப்ரீ கிக் க்ராஸில் மெண்டி ஹெடர் பண்ணி கோல் அடித்தார். 2 கோல் 2 செட் பீஸில். ஸோ யுனைடெட் டிஃபென்ஸ் இந்த சிச்சுவேஷனில் ப்ராப்பராக ஆர்கனைஸ்டாக இருக்கலை. ஹல்லோட கேம் பிளான் சூப்பராக ஒர்க் ஆகிடுச்சு. பட் யுனைடெட் அடுத்த கேமில் என்ன ஃபிக்ஸ் பண்ணணும், நெக்ஸ்ட் கேமுக்கு யுனைடெட் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் செட் பீஸில் ரொம்ப பெட்டராக டிஃபெண்ட் பண்ணணும். செகண்ட், பொசிஷன் இருக்கும்போது ஃபாஸ்ட்டாக ஃபார்வர்ட் பண்ணணும். சைட் டு சைட் பாஸ் பண்ணிட்டு இருக்காம அட்டாக்கு ஏர்லியாக போல கொடுக்கணும். தேர்ட், ஃபைனல் தேர்டில் மூவ்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணணும். பிகாஸ் ஹால் சிட்டியை மாதிரி டீம்ஸ் காம்பேக்டாக டிஃபெண்ட் பண்ணும்போது ஸ்பேஸ் கிரியேட் பண்ண மூவ்மெண்ட் ரொம்ப முக்கியம். இந்த 3 திங்ஸ் இம்ப்ரூவ் பண்ணினா யுனைடெட் டெஃபினெட்லி பெட்டர் டீமாக தெரிவாங்க. ஓவராலாக பார்த்தா ஹால் டிசர்வ்டாக இந்த கேமை வின் பண்ண. யுனைடெட் கிட்ட 72% பொசிஷன் இருந்தாலும் பட் ஹால் சிட்டி தான் இம்பார்ட்டன்ட் மூமெண்ட்டில் பெட்டராக இருந்தாங்க. ஹால் ப்ரெஷர் கொடுத்தாங்க, யுனைடெட் அன்கம்ஃபர்டபுள் பண்ணினாங்க அண்ட் செட் பீஸ்லேயும் 2 கோல் அடித்தாங்க. நான் 2-0 யுனைடெட் வின் பண்ணுவாங்கன்னு ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தேன். பட் ஹானஸ்ட்லி இந்த ரிசல்ட் எனக்கு ஒரு பிக் லெசன். ஸ்கோர் ப்ரிடிக்ஷன் ராங், ஆனால் ஹால் ப்ரெஷர் பற்றி நான் சொன்ன பாயிண்ட் கரெக்டாக வந்துச்சு. அடுத்த கேமில் யுனைடெட் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னு தான் இப்போது பார்க்கணும். உங்களோட ஒப்பீனியன் என்ன? யுனைடெட்டுக்கு பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்ன? கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புத்தமிழாக்கு.